திட்டம் போடுகிறோம். யார் யாருக்கு என்னென்ன பரிசு பொருள் கொடுக்கலாம், யார் யாரை எப்படி எப்படி நாங்கள் மகிழ்விக்கலாம், யார் யாருக்கு என்னென்ன விதமான தீன்பண்டங்களை தயாரித்து அவர்களுக்கு உணவளிக்கலாம் என்பதை குறித்தெல்லாம் மிகவும் நாம் சிரத்தையாய் அதை குறித்து திட்டம் போடுகிறோம், சிந்திக்கிறோம். நாம் யாரேனும் யோசித்திருக்கிறோமோ இயேசுவுக்கு எப்படி நாம் பிறந்தநாள் விழா கொண்டாடலாம், இயேசுவை எப்படி நாங்கள் மகிழ்விக்கலாம், இயேசுவுக்கு எப்படி நாம் நன்றி செலுத்த முடியும், எப்படி அவருக்கு ஒரு பாராட்டு விழா, ஒரு தகப்பனுக்கு தந்தைக்கு எப்படி ஒரு நன்றி விழா தெரிவிக்கலாம் என்பதை குறித்து நாம் யோசித்திருக்கிறோமா? அருமை சகோதரி சகோதரியே, இன்னும் ஒரு சில நேரத்திலே நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாங்கள் கொண்டாட போகிறோம். அதற்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய இருதயத்திலே இயேசுவுக்கு இடம் இருக்கிறதா, அவர் வந்து தங்கக்கூடிய, நம்முடைய வந்து பிறக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய சபையிலே இடம் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக சபைகளிலே கூட இயேசுவுக்கு இடமில்லை, அநேக வாழ்க்கையிலே இயேசுவுக்கு இடமில்லை, அநேக தொழிற்சாலைகளிலே இயேசுவுக்கு இடமில்லை. இயேசு இருக்க வேண்டிய இடத்துல யாரோ ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், யாரோ ஒரு எக்ஸ் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அருமை சகோதரி சகோதரியே, நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். யோவான் 1:11 சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. He came unto his own and his own received him not. His own people rejected him. அவர் சொந்த ஜனங்கள் தானே அவரை வெறுத்து ஒதுக்கினார்கள். பல குறிப்புகளை உங்கள் மத்தியில் வைக்கும்படி நான் பிரியப்படுகிறேன். முதலாவது என்னுடைய குறிப்பு என்ன? சொந்தமானவர்களை தேடி இயேசு பூமிக்கு வந்தார். யாரை தேடி வந்தார்? தனக்கு சொந்தமானவர்களை, சொந்த ஜனங்களை தேடி இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. தமக்கு சொந்தமானதிலே வந்தார்,